நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் சொன்னார். எங்கே விழுவோம், எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நடக்கணும், இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இவங்களெல்லாம் நம்பணும், இவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு நிறையா சொன்னார். அவருக்கு அப்பையும் நன்றி சொன்னேன், இப்பையும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான மனிதர் தயாரிப்பாளர் ராஜநாயகம் சார். அவர் கூட இருக்கும்போது எங்கள் படங்கள் பண்ணும்போது கூட சீசாவில் வந்து சாருக்கு ஒரு ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிட்டேன். சார் நீங்கள் வந்து நடிக்கணும், என் படத்தில் ஒரு ரோல் இருக்குது வாங்க அப்படின்னு. அப்போது சார் வந்து ரொம்ப பெருந்தன்மையோடு பண்ணி கொடுத்தாரு. பெருசாக அவருக்கு நான் எந்த பணமும் அவருக்கு அதில் கொடுக்கல, வேணான்ட்டார். அந்தளவுக்கு ஒரு பெரிய மனது படைத்தவர், ஒரு சினிமா காதலர். மஞ்சக்குருவி பண்ணார். இப்போ கரண்ட்டில் கூட 2 படம் தயாரித்து நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? 2 படம், இந்த வஞ்சியோடு சேர்த்து இன்னொரு படமும். ஒரு சினிமாவை நேசிப்பவர், ஒரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, சினிமாவிலேயே ஒரு இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களோட சப்போர்ட்டும் சாருக்கு கொடுங்க. மேடம் விமலா ராஜநாயகம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு, மேடையில் இருக்க நான் வியந்து பார்த்த இயக்குனர்களில் முக்கியமானவர் திரு பேரரசு சார் அவர்கள். ஆமாம், நாங்களாம் வந்து சிவகாசி படம், அந்த திருப்பாச்சி படத்துலலாம் சார் ஏதாவது ஒரு சீனில் அப்படி வந்துட்டு ஏதாவது பேசுவார். டேடே இவர் தான்டா இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிப்போம். அப்போ வந்து ஏதாவது பயங்கரமான ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போவார். என்னைக்காவது இவங்க பக்கத்துல எல்லாம் இவங்கள்ட்ட எல்லாம் பேசுவோமான்னு நினைக்கும் போது என்னோட சீசா படத்துக்கும் வந்து சார் வந்து எங்களை வாழ்த்தினாரு. ரொம்ப பெரிய மனசு படைத்தவர். சமூக வலைதளங்கள்ல வந்து ரொம்ப ஆணித்தனமாக உறுதியாக பல விஷயங்கள் அரசியல்வாதிகளையும் சரி அரசியலையும் சரி புரட்டி போடுற அளவுக்கு பல கருத்துக்களை சொல்லுவார். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தீனா சார், எனக்கு அவரோட நான் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டேஜ் டான்ஸர், மேடை நடன கலைஞன். அந்த திருடா திருடா சாங்கெல்லாம் மேடையில் இந்த தனுஷா நான் அப்போ இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இப்பயும் அப்படிதான் இருக்கு, இன்னும் ஒல்லியாக இருப்பேன். அந்த பாட்டுக்கு மன்மதராசா பாட்டுக்கு ஒரே நாளில் 4-5 ஸ்டேஜுக்கு என்னை 2 வீலரில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி அங்கங்கே போய் தனுஷ் வேஷத்தில் டான்ஸ் ஆடுவேன். ரொம்ப பிடிக்கும் சாரோட மியூசிக். அவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவார். எறும்பு மாதிரி என்ன சொல்கிறோமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே செய்வார். எப்படி வேணுங்கிறோமோ அதெல்லாம் இரவு பகல் பாராமல் உழைச்சி அந்த படத்தை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறதுல வந்து மெனக்கெட்டு எல்லா உழைப்பையும் கொடுப்பாரு. அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். யாரையாவது விட்டுருந்தேன்னாக்கா அண்ணன் இசக்கி ராஜா சார், இன்னைக்கு தான் நான் அவர் நேரில் பார்த்தேன். அவருக்கும் சந்திச்சதுல ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கு. அனைத்து இந்த படத்தோட குழுவினர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமா ஆக்கணும் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு படத்துடைய ப்ரொடியூசர், கவிதை தொகுப்பாளர் மாஸ்டர் ராஜநாயகம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ரொடியூசர் ராஜநாயகம் அவர்களுக்கு என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே என சிங்கக் குரலில் சிங்கார தமிழ்நடையில் துள்ளி குதித்து வரும் அருவி நீராய், பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை, பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை சொல்லி மாளாது உன் திரைப்பணிக்கு தீனி போட்டது நம் இயக்குனர் இமயம். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். படித்தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான் என்ற வசனங்கள் உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை
கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று பாமரனை மாற்றிய உன் உயிர சிந்தனை பாமரனையும் மாற்றிய உன் வீர சிந்தனை எண்ணங்கள் உன் இழப்பை ஆழிப் பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். உன் இழப்பை ஆழிப் பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். குருவையும் மிஞ்சியவன் சிஷியன் குருவையும் மிஞ்சியவன் சிஷியன் 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று கதைகளில் சூனிய வைத்து தமிழ் மக்களை கட்டி போட்ட பாக்கியவான் பாக்கியராஜா. தமிழ் மக்களை கட்டி போட்டு பாக்கியவான் பாரதி ராஜா. பெண்ணியத்தை கண்ணியமாக கட்டி பெண்ணியத்தை கண்ணியமாக காட்டி பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள். பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள் என்று உன் படைப்புகள் தான் எங்களின் பாடங்கள். இந்த 2 ராஜாக்களும் திரையிலிருந்து இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். என் மக்களை நிலைகளையே வைத்து விட்டீர். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம் உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. உங்கள் வழியிலேயே ஒரு வீர மகளின் வாழ்க்கையை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வாழ்க்கையில் வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த இசையழகன் சதீஷ் சங்கர். இசையழகன் சதீஷ் சங்கர். உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி தன் காந்தக்கண் பேரழகி. உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி காந்தங்கண் பேரழகி சாம்பல். உன் நடிப்பின் வஞ்சியின் வெற்றிக்கு சமர்ப்பணம். 3 திரைப்படம் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன், வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. நன்றி, வணக்கம். இப்பொழுது நடிகர் ராஜநாயகம் அவர்களுக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துவார்கள்.